Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. நம்ம ஆல்ரெடி சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல 3 பார்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துருக்கோம். இது 4th பார்ட். இதுல ஒரு 5 more கொஸ்டின்ஸை வெரி ஈஸி மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம லேர்ன் பண்ண போறோம். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஃபார் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வித் காமன் டிஃபரன்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n, AI equal to 192. Another one பாருங்க. Summation of I equal to n, I equal to 1 to n by 2 of A to I, which is equal to 120. What about n? N is an even integer. very இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே இதுதான். வேற n is an even integer, then find the value of n. அந்த even integer நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இது பாருங்க. சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n, AI equal to 192. It is directly equal to what அப்படின்னா sum of the n terms. Sn நேரடியா சொல்லிடலாம். Sn equal to what? n by 2 into a plus 2a plus n minus 1 into d, right? Which is equal to 192. இல்ல ஆல்ரெடி பாருங்க d ஓட வேல்யூ 1 இருக்கு. டைரக்டா அப்ளை பண்ணிடலாமா? So n by 2 into 2a plus 1 into n minus 1 is exactly equal to what? n minus 1. ரைட் ஹேண்ட் சைடில் 192. இதை நான் வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சிட போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் 2a plus n வச்சு ஒரு பார்ட், minus 1 வச்சு அனதர் பார்ட். சைமல்டேனியஸா 2வை கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிடுறேன். 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த பிளேஸ்ல 384 இருக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, n into 2a plus n minus n equal to 384 இருக்கும். ரைட்டா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? Now let me select the second condition. Second conditionல பாருங்க I equal to 1 to n by 2 a of 2i. a of 2 என்றது எல்லாமே ஈவன் டேர்ம்ஸா இருக்கும். நீங்க 1 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு A2 கிடைக்கும், 2 அப்ளை பண்ணீங்கன்னா A4 கிடைக்கும், 3 அப்ளை பண்ணீங்கன்னா A6 கிடைக்கும். லாஸ்டா என்ன கிடைக்கும் பாருங்க, n by 2 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிட்டா உங்களுக்கு AN கிடைக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், இந்த n தான் ஆல்ரெடி கொஸ்டின்ல ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ சம் ஈவன் நம்பர் இங்க இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு A100 அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம், A96 கூட எடுத்துக்கலாம். which is equal to what? 120. arithmetic progression ஓட ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. the first term with last term ஆட் பண்ணீங்கன்னா that is A2 plus AN, அது எதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா செகண்ட் டேர்ம் from the last, that is A4 plus AN minus 2. இது எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, ஈவன் நம்பரா டிராவல் ஆயிட்டு. அதனால ANக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்னவா இருக்கும்னா AN minus 2 இருக்கும். தேர்ட் டேர்ம் இங்க என்ன இருக்கு பாருங்க, AC plus from the lastல இருந்து தேர்ட் டேர்ம் என்னவா இருக்கும்னா AN minus 4. இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். இதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷனை சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். எப்படின்னு பாருங்க, A2 plus A1 இது ஒரு பேர், A4 plus AN minus 2 அனதர் பேர். அது போல இங்க எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலா நல்லா பாருங்க, n வந்து ஆல்ரெடியே ஒரு ஈவன் நம்பர். ஸோ இங்க டோட்டலா கொடுத்துருக்கிறது n by 2 நம்பர்ஸ் தான் இருக்கும். இங்க இருக்கிறது n by 2 நம்பர். அதுக்குள்ள பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா n by 4 பேர்ஸ் இருக்கும். இதை நான் ஹைலைட் பண்ணிடுறேன். பேர்ஸ் ஆக்சுவலா டேர்ம்ஸ்னு பாத்தீங்கன்னா n by 2 டேர்ம்ஸ், பேர்ஸ்னு பாத்தீங்கன்னா n by 4 பேர்ஸ் இருக்கும். இந்த n by 4 ஜஸ்ட் A2 plus A1 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the same 120. பாருங்க, n by 4 into A2 plus AN which is equal to 120. இந்த மாதிரி ஷார்ட்டா எழுத முடியும். this much பேர்ஸ் இருக்கு. இப்போ இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? சைமல்டேனியஸா A2 ஓட வேல்யூ பாருங்க, A2 வேல்யூல A plus B, கரெக்டா? வாட் அபவுட் AN வேல்யூ? A plus n minus 1 into D, ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ பாருங்க, 4 into 120 is 480. இப்போ D ஓட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல 1 கொடுத்துருக்காங்களா, இந்த பிளேஸ்ல 1 வருமா?
இந்த பிளேஸ்ல பாருங்க -1 வரும், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா n இன்ட்டு a பிளஸ் a 2a n இன்டூ d, பட் d இஸ் 1, வெறும் n மட்டும் வரும். ஸோ n இன்டூ 2a பிளஸ் n, ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 480 இருக்கும். ரைட்டா? லெட் இட் பி த செகண்ட் ஈக்குவேஷன். இந்த n இன்டூ 2a பிளஸ் n ஈக்குவல் டு 480 கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஆல்ரெடி n into 2a plus 1, which is 480, minus n equal to 384. The further simplify பண்ணீங்கன்னா n equal to 96 கிடைக்கும். 96 is here even number. Also that is the answer. That's all. Sequence and series ல one more question பார்த்துடலாம். Let a1, a2, a3, b and ap if condition ஒன்று கொடுத்துருக்காங்க. a1 plus a2 plus so on a10, sum of the 10 terms whole divided by a1 plus a2 plus so on sum of the p terms, which is equal to 100 by p square. இதில் பர்டிகுலராக பாருங்க, p is not equal to 10. p ஓட வேல்யூ 10 மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னா a11 by a10 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற விஷயம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆல்ரெடியே ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஜேடபிள்யூ கொஸ்டின் கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ல வந்திருக்கும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணீங்கன்னா இதை டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நியூமரேட்டர் சம் ஆஃப் த 10 டேர்ம்ஸ், இப்போ ஷார்ட்டா S10 எழுதலாமா? டினாமினேட்டர் சம் ஆஃப் த p டேர்ம்ஸ் ST. ரைட் ஹேண்ட் சைடில் 100 by p ஸ்கொயர். What about the formula for S10? 10 by 2 into 2a plus 9d, ரைட்டா? whole divided by SP எப்படி எழுத முடியும்? p by 2 into 2a plus p minus 1 into d, ரைட்டா? ஆல்ரெடி பாருங்க இங்க 100 by p ஸ்கொயர் இருக்கு. இந்த 2 டினாமினேட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 10ம் கேன்சல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ 10 மாறிடும். 100 p இருக்கு, இங்க p ஸ்கொயர் கேன்சல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் p மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா? இப்போ உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறது என்னன்னு பாருங்க. நியூமரேட்டர்ல 2a plus 9d, denominatorல 2a plus p minus 1 into d, which is equal to 10 by p. Look at the denominator. இங்கிறது தான் நம்ம இந்த ஷார்ட்கட்டை ஃபார்ம் பண்ண போறோம். a10. a10ஓட ஃபார்முலா என்ன? a plus 9d. a இருக்கு, 1 டைம் இருக்கு. சப்போஸ் இங்க 2 டைம்ஸ் a இருந்ததுன்னா இங்க என்ன இருக்கும் உங்களுக்கு? 18d இருக்கும். 2a plus what? 18d. 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ் பாருங்க. 2a plus p minus 1 into d ல இந்த p minus 1 and this 18 ஈக்குவேட் பண்ணா p equal to what? 19 மாறிடும். அந்த 19 நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த பிளேஸ் தான் நான் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு கொஸ்டின் சொன்னேன். ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஜேடபிள்யூல இந்த மாதிரி டைப் கொஸ்டின் வந்திருக்கு. பிக்கு சூட்டபிளா 19 அப்ளை பண்றதுக்கு இதுதான் காரணம். அப்ளை பண்ணா வாட் வில் ஹேப்பன்? நியூமரேட்டர் there is no change, 2a plus 9d, denominator 2a plus 18d, ரைட் ஹேண்ட் சைடில் 10 by 19 வரும். ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 19 2a plus 9d கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 18a plus 19 into 9 171d. 2a plus 18d 10 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20a plus 180d வரும். கரெக்டா? இங்க பாருங்க 171 180 9d. இந்த பிளேஸ்ல 2a plus 10 20a 19 plus 2 வந்து not 18 38a 38 minus 20 18 வரும். ஸோ a வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18a ஈக்குவல் டு 9dன்னு வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2a ஈக்குவல் டு d. இதை ஹைலைட் பண்ணிக்கலாமா? இப்போ ஆக்சுவல் கொஸ்டின் பாருங்க. a11 by a10. a11 ஃபார்முலா a plus 10 into d. a10ஓட வேல்யூ a plus 9 times d. ஓகேவா? 2a equal to d இல்லைன்னா d equal to 2a எடுத்துக்கிட்டா வாட் இஸ் 10d? 20 times d மாறிடும். கரெக்டா? சாரி 20 times a மாறிடும். ஹோல் டிவைடட் பை a plus 9 times d 18a மாறிடும். நியூமரேட்டர் இஸ் 21a, டினாமினேட்டர் இஸ் 19a. a கேன்சல் ஆனா திரும்ப 21 by 19 வரும். பாருங்க ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணதுன்னா p equal to 19, டினாமினேட்டர் 19a வந்திருக்கு பாருங்க.
இதுக்கான ஒரே ரீசன் இந்த பேஸ் மட்டும்தான். தட்ஸ் ஆல். சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்ல தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? let x equal to summation n equal to 0 to infinity of a power n. One more series பாருங்க, y equal to summation n equal to 0 to infinity of b power n. Summation z equal to summation n equal to 0 to infinity of c power n. Relation between a, b, c is a, b, c, all of them are in AP. நாம் ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏபி இல்லைன்னா ஜிபி, இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும். பர்டிகுலரா எக்ஸ், ஒய், இசட்டை பேஸ் பண்ணி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா சொல்யூஷனை? ஃபர்ஸ்ட் ஒன் நான் எக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்க, n equal to 0 starting number, a power 0 is 1, a power 1 is a power 2 is a square, a power 3 is a cube. This is called as what? Infinite series அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா infinite GP. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, 1 இருக்கு, காமன் ரேஷியோ, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை த ஃபர்ஸ்ட் டேர்ம் which is equal to a. எஸ் இன்ஃபினிட்டியோட ஃபார்முலா a by 1 minus r, a equal to 1 by 1 minus r equal to a, right? Which is the value for x. இங்கே பாருங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 minus a equal to 1 by x வரும். டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க, minus a இந்த 1 by x. Now a equal to 1 minus 1 by x, right? ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. Similarly, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ நம்மளால சொல்ல முடியும். c equal to what? 1 minus, b equal to 1 minus 1 by y. c equal to 1 minus 1 by z. ஹைலைட் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பாருங்க, a, b, c, they are in AP. ஏபியில் 3 நம்பர்ஸ் இருந்தா என்ன கண்டிஷன்? மிடில் நம்பரோட டபுள், ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் தேர்ட் நம்பரோட அடிஷன் இங்கே ஈக்குவலா இருக்கும். 2b equal to a plus c. 2b பாருங்க, b ஓட வேல்யூ 1 minus 1 by y. 2b means 2 minus 2 by y. a plus c ஆட் பண்ணிக்கலாமா? 1 minus 1 by x plus 1 minus 1 by z. ஆட் பண்ணீங்கன்னா 2 minus 1 by x minus 1 by z. இந்த பிளஸ் 2 கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்கிறத சைன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா 2 by y equal to what? 1 by x plus 1 by z. What it implies? 1 by x, 1 by y, 1 by z. They are in AP ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 நம்பர்ஸ் ஏபியில் இருந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். That's all. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபோர்த் கொஸ்டின்ல பாருங்க, இதுலயும் 2 இன்ஃபைனைட் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரிஸ் a equal to n equal to 1 to infinity of 1 by 3 plus minus 1 whole power n whole power n. இதான் a ஓட வேல்யூ. b ஓட வேல்யூ, a ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி b ஃபார்ம் பண்ணிருக்காங்க. n equal to 1 to infinity, நியூமரேட்டர் இங்க பிளஸ் 1 இருக்குல்ல, இந்த பிளேஸ்ல இவங்க minus 1 whole power n யூஸ் பண்ணிக்கலாம். 3 plus பேலன்ஸ் எல்லாம் சேமா இருக்கு, minus 1 whole power n whole power n. ஸோ ஏக்கும் பிக்கும் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் கிரியேட் ஆகும். பிகாஸ் ஆஃப் திஸ் என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் ஆர் மைனஸ் டேர்ம்ஸ் வந்துடும். இப்போ ஏ பொறுத்தளவுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், பில வந்து பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வாட்னா ஏ பை பி ஈக்குவல் டு வாட். ஃபர்ஸ்ட் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் 1 அப்ளை பண்ணுங்க. இந்த 1 அப்ளை பண்ணீங்கன்னா -1 இருக்கும். 3 minus 1 is 2. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 1 by 2. செகண்ட் டேர்ம் பாருங்க, 2 அப்ளை பண்ணீங்கன்னா இது பிளஸ் ஆயிடும். 3 plus 1 is 4. இங்க 2 இருக்கும், 1 by 4 ஸ்கொயர். 3 அப்ளை பண்ணீங்கன்னா எகைன் இது -1 ஆயிடும், 1 by 2 power 3. பிகாஸ் n equal to 3 எடுத்துக்கிட்டேன். 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, இந்த பிளேஸ் 4, இந்த பிளேஸும் 4. 1 by 4 ஸ்கொயர், 4 power 4. இந்த ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 1 by 2 பேஸ் பண்ணி 1 by 2 plus 1 by 2 கியூபை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பிளஸ் 1 by 4 ஸ்கொயர் பிளஸ் 1 by 4 power 4 பேஸ் பண்ணி அனதர் சீரீஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே இன்ஃபைனைட் சீரீஸ்.
ரெண்டுத்துலையுமே பாருங்க a ஈக்குவல் டு ஹியர் 1/2 r ஈக்குவல் டு 1/4 r மீன்ஸ் காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த பிளேஸ்ல பாருங்க a ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/16 r ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை த ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/4 ஸ்கொயர் தட் இஸ் ஆல்சோ 1/16 ஃபார்முலா ரெண்டுத்துக்கும் சேம் தான் s infinity ஈக்குவல் டு a by 1 minus r ஃபார்முலாவை இங்க ஹைலைட் பண்ணிக்கிறேன் நான் a ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் சீரிஸ் எழுதிடலாமா numerator is 1/2 denominator is 1 minus 1/4 plus second series 1/16 by 1 minus 1/16 ரைட்டா இதை ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த பிளேஸ் பாருங்க 1 minus 1/4 3/4 ஸோ 2/3 வரும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணா இதை சிம்பிளிஃபை பண்ணா 15/16 16 கேன்சல் ஆனா 1/15 வரும் இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா 5 into 2 10 10 plus 1 is 11 ஸோ 11/15 உங்களுக்கு கிடைக்கும் இதான் சீரிஸ் ஏ சீரிஸ் பி கண்டுபிடிச்சிடலாமா சீரிஸ் பி நான் ஒரு வாட்டி எழுதிடுறேன் ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் ஆர் மைனஸ்ல ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு 1 அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மே உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் ஸோ ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் டேர்ம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் தேர்ட் டேர்ம் நெகட்டிவா இருக்கும் ஃபோர்த் டேர்ம் பாசிட்டிவா இருக்கும் கரெக்டா இது எழுதும்போது எங்க சேஞ்சஸ் வரும் அப்படின்னா நீங்க ஃபுல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ண வேண்டாம் இந்த பிளேஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோ இது ஆல்ரெடி ஏல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க இந்த பிளஸ் 2/3 இருக்குல்ல அது மைனஸ் 2/3 மாறிடும் பிளஸ் 1/15 அது 1/15 இருக்கும் ரீசன் நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த 1/2 இருக்கிற பார்ட்ல மட்டும் தான் நெகட்டிவ் இருக்கு அதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் 2/3 இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா -10 + 1 ஹோல் டிவைடட் பை 15 ஸோ -9/15 கிடைக்கும் இப்போ a by b ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா பாருங்க டினாமினேட்டர் ரெண்டுத்துலயுமே சேமா இருக்கு ஸோ நியூமரேட்டர் இஸ் 11/15 denominator is -9/15 15 cancel ஆனா -11/9 வரும் that's all we got the result today sessionல last question இது ஒரு சீரிஸ் ரிலேட்டடாகவே இருக்கு பாருங்க s equal to நான் s ன்னு எடுத்துக்கிறேன் பட் அவங்க கொடுக்கல 1 plus 2 times 3 this is not 2.3 2 times 3 3 times 3 square 4 times 3 power 3 so on last term வந்து 10 times 3 power 9 பவர்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க 10 minus 1 9 4 minus 1 3 3 minus 1 2 இந்த சீரிஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம் நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னா போத் சைட்ஸ் 3 மல்டிப்ளை பண்ணி போறோம் ஸோ 3s வரும் 1 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 3 ஆனா அதை எழுதக்கூடிய பொசிஷன் மட்டும் இதுக்கு நேராக டைரக்டா எழுதுறேன் இங்க 3 இங்க 3 மல்டிப்ளை பண்ணா 2 times 3 ஸ்கொயர் வரும் அதை இங்க எழுத போறேன் ஒரு ரீசனோட பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இப்போ இங்க 3 மல்டிப்ளை பண்ணா 3 times 3 கியூப் வரும் பட் அதை இந்த பொசிஷன்ல எழுத போறேன் 3 times 3 கியூப் ஸோ ஆன் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும் பாருங்க 10 times 3 power 10 இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்னவா இருக்கும் 9 times 3 power 9 இந்த பிளேஸை பொறுத்த அளவுக்கு பாருங்க பவர் சேமா இருக்கா பவரும் அது ப்ரீவியஸ் நம்பரும் சேமா இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க ஓகேவா இப்போ நான் லெட் மீ கோயிங் டு டூ த சப்ட்ராக்ஷன் அந்த சப்ட்ராக்ஷன் எஸ்ல இருந்து 3 minus s சப்ட்ராக்ட் பண்ண போறேன் s minus 3s is minus 2 times s இந்த 1 வந்து பாசிட்டிவா இருக்கு லெட் இட் பி ரைட் as it is 2 times 3 minus 1 times 3 3 வரும் 3 times 3 ஸ்கொயர் minus 2 times 3 ஸ்கொயர் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா பண்ணிக்கிட்டா உங்களுக்கு 1 times 3 ஸ்கொயர் இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்ணிட்டா 4 times 3 கியூப் minus 3 times 3 கியூப் just 3 கியூப் ஸோ ஆன் இந்த பிளேஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணுங்க 10 times 3 power 9 minus 9 times 3 power 9 வந்து 3 power 9 இந்த பிளேஸ் வந்து நெகட்டிவா இருக்கும் minus 10 times 3 power 10 வரும் ரைட்டா now look at this இது வந்து ஒரு ஃபைனைட் ஜிபி a equal to 1 இருக்கு காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 sn ஃபார்முலா a into r power n minus 1 whole divided by r minus 1 n equal to here 10 எப்படி 10 பாருங்க இங்க 3 ஓட பவர் 1ல ஸ்டார்ட் ஆகுது 3 ஓட பவர் 9ல ஃபினிஷ் ஆகுது ஸோ 9 டேர்ம்ஸ் தான் இந்த 1 ஓட சேர்த்துக்கும் போது 10 டேர்ம்ஸ் கிடைக்கும் ஸோ தட் n equal to 10 ஸோ now minus 2s equal to ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா a is replaced by 1 அந்த 1 எழுதணுன்ற அவசியமே இல்லை பேலன்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா r power n that is 3 power 10 minus 1 whole divided by 3 minus 1 minus 10 times 3 power 10
3 minus 1 is what? 2. LCM எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எப்படி எழுதலாம்? 3 power 10 minus 1 minus 20 times 3 power 10 by 2. 3 power 10 minus 20 times 3 power 10 வந்து minus 19 times 3 power 10 minus 1 whole divided by 2. ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். இது பாருங்க, இந்த மைனஸ் 2 இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனால் சைன் சேஞ்சும் இருக்கும். இந்த 2 கூட இந்த 2 மல்டிப்ளை ஆகும். ஸோ நவ் s ஈக்குவல் டு டினாமினேட்டர் பிகம்ஸ் 4. 2 into 2 4. சைன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா 19 times 3 power 10 plus 1 வரும். This is the value for s. நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதும் இந்த s ஓட வேல்யூ தான். That's all.